ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே மோரோ டிரைவ். இன்றைக்கி நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ரெனால்டில் நியூவாக லான்ச் ஆகிருக்க ரெனால்டு டஸ்டருங்க. ரெனால்டு டஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2012லேருந்தே நல்ல ஒரு ஐகானிக் டிசைனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. மிட் சைஸ் எஸ்யூவியில் வந்து நல்ல ஒரு டாப் செல்லிங் காராக இருந்தது. இப்போ வந்து அதை திருப்பி ஃபுல்லி வந்து மாடிஃபை பண்ணி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் மாதிரி நல்ல டிசைனிங் வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட்லிங்க. என்னோட கம்ப்ளீட் வாக் போகிறோன்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. இந்த ரெனால்டு டஸ்டரை நமக்கு ரிவ்யூக்கு வழங்கினது ஆனமலைஸ் ரெனால்ட், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம். நீங்கள் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும், மற்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா ஷோரூமோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். டஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டஸ்டருங்கிற பேட்சிங் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. அந்த எம்போசிங் டைப்பில் வந்து டஸ்டருங்கிறது சில்வர் கலரில் வந்துருக்குங்க. 360 கேமராவோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இது டெக்னோங்கிற வேரியண்ட்டு, செகண்ட் டாப் வேரியண்ட்டு. அதனோட ஃபீச்சர்ஸுங்க இங்கே வந்து ஒரு கிளாசி ஃபினிஷில் வந்திருக்கு. கீழே வந்து ஒரு ப்ரஷ்டு ஃபினிஷில் உங்களுக்கு வந்து பம்பர்ஸ் வந்து வந்திருக்கு. ஃபாக் லேம்ப்ஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. ஏர்வென்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. டயர்ஸ்க்கு ஏர்வென்ட்ஸ்க்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. 4 ஏர்வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வந்திருக்கு. டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் லுக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மஸ்குலர் டிசைனாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏரோடைனமிக்கலி டிசைன்டு உங்களுக்கு பேனட்ஸ் வந்து வந்திருக்குங்க. நல்ல டிசைனிங், நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் லுக்காக இருக்குது. ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் ஆங்கிள் நல்லாயிருக்கும். நம்ம ஆஃப் ரோடிங்கு லைட்டாக போகிறதுனால இது வந்து ஈஸியாக இருக்குங்க. அதனால் அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சைடு வியூ நம்ம பார்க்கலாம். 17 இன்ச்சஸ் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கன் மெட்டல் ஃபினிஷிங்கில் ஒரு ஃப்ளவர் டைப்பில் நல்லா கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராக இருக்குது. வீல் ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ரெனால்டுங்கிற லோகோ, டஸ்டருங்கிற பேட்சிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதிலே வந்து டாப் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஐகானிக் டஸ்டருங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டாப் எண்ட் மாடலில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸோட வந்து மிரர்ஸ் வந்து நல்ல ஒரு பெரிய மிரர்ஸ் வந்திருக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்யூவிங்கிறனால. பெனரோமிக் சன்ரூஃப் வந்து இந்த செகண்ட் டாப் மாடல்லே வந்திருக்குங்க. நல்ல ஒரு பெரிய பெனரோமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. தேவையான அடிக்யூட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த செகண்ட் டாப்லேயே உங்களுக்கு வந்திருக்கு. ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ரியர் ரோஸ்க்கு வந்து இங்கே பழைய மாடலை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஹேண்டில்ஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு கிளாஸோட எம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராக இருக்குது இந்த ஃபினிஷிங்கு. நல்லா ஒரு 4.3 மீட்டரில் நல்ல ஒரு லென்த்தியரான காராக நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்குறாங்க. எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் நல்லா இருக்குது. 212 கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸு மற்ற ஆஃப் ரோடிங் எல்லாத்துக்குமே நல்ல கேப்பபிலிட்டியாக இருக்கும். இது வந்து ஒரு கிளாடிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது நல்லா இருக்குங்க. நம்ம ரியர் லுக் பார்க்கலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் எல்இடி லேம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு க்ரோம் ஃபினிஷிங் மாதிரி லைன்ஸ் வந்து வந்திருக்கு. ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு லைட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரெனால்டு லோகோ வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஒரு கிளாசி ஃபினிஷில் வந்திருக்குங்க. கீழே வந்து ஒரு டஸ்டருங்கிற பேட்சிங் நல்லா எம்போசிங்காக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டியூவல் கலரில் பம்பர்ஸ் நல்லா எலிவேட் பண்ணியிருக்குது. கீழே டிபார்ச்சர் ஆங்கிளும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கனால உங்களுக்கு ஆஃப் ரோடிங்க்கும் நம்ம இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமரா வந்து இங்கே மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. வைப்பர்ஸ் வந்து இங்கே இருக்குது. டிஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர்ஸ் வந்து வந்திருக்கு. ஏரோடைனமிக் டிசைனால் உங்களுக்கு வந்து ஏர் வந்து உங்களுக்கு ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஸ்பீடு வந்து நல்லா போகிறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூட் வந்து பவர்டு டெயில் கேட்டுங்க. மிட் சைஸ் காரில் ஒரு செகண்ட் மாடல்லே வந்து உங்களுக்கு பவர்டு டெயில் கேட் கொடுத்தது இதுதான் ஃபஸ்ட்டுங்க. நல்ல ஒரு பெரிய பூட் இருக்குது. இதில் வந்து ஸ்டெப்னி வீல்ஸ் வராதுங்க. டயர் பஞ்சர் கிட்டும் உங்களுக்கு டயர் இன்ஃப்ளேட்டரும் கொடுத்துருக்குறாங்க. பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பூட்டு, ஒரு 3 ட்ராலி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு டெயில்கேட்டை பவர்டு டெயில்கேட்ஸ் பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். இது நல்ல ஒரு ஃபியூச்சரு. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு கிளாத் ஃபினிஷிங்கில் ஒரு டியூவல் கலரில் உங்களுக்கு ப்ரௌன் கலரில், காஃபி ப்ரௌன் கலரில் இது கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் ரெஸ்ட்டுங்க. நல்ல குஷன் மாதிரி வச்சுருக்காங்க. சீட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து அதே காஃபி ப்ரௌன், டார்க் ப்ரௌன் 2 கலரில் கொடுத்துருக்குறாங்க. சில்ட்ரன்ஸ் சீட் மவுண்ட்ஸ் வந்து 2 கொடுத்துருக்குறாங்க. கப் ஹோல்டர்ஸோடு உங்களுக்கு ஒரு சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் வந்து 2 பேர் மட்டும் போனால் யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 212 கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால கொஞ்சம் காலை தூக்கி உள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஹைட்டு.
உள்ளே வர்றது ஈஸியாக இருக்குது, மேலே தலை இடிக்கலைங்க. நல்லா வந்து இது பார்த்திங்கன்னா ஆங்கிள் வந்து நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு சப்போர்ட் வந்து நல்லா இருக்குங்க. கீழே உங்களுக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. குஷனிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உள் வாங்குற மாதிரி தான் இருக்குங்க. உடம்பு நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம். நல்லா சாஃப்ட் குஷனிங் தான் கொடுத்துருக்காங்க. 2 ஏசி வென்ட்ஸ் இருக்குங்க. சி டைப் சார்ஜஸ் 2 கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து நம்ம நியூஸ் பேப்பர் ஹோல்டர்ஸ் இருக்குது. லெக்ஸை வந்து டக் பண்ணுறதுக்கு நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேஸும் ஹம்பும் பார்த்திங்கன்னா மினிமலாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் 2 பேர் ஒரு 3 பேர் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாங்க. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக நல்லா நீட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. வந்து உங்களுக்கு தலையும் வந்து இடிக்கல, நல்ல ஒரு ஹைட்டு பொசிஷனில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 சைடு ஏர் பேக்ஸ் வந்து 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்திருக்கு. ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்திருக்குங்க. டோரு வந்து க்ளோஸ் பண்ணாலும் இந்த தண்டை எஃபெக்ட் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஹைட்டும் வந்து நல்லா இருக்கிறதுனால ரோடு விசிபிலிட்டி நல்லா லாங் டிரைவ் போகிறப்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், விசிபிலிட்டியாக இருக்குது. பின்னாடி கிளாஸ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. பாட்டில் வந்து நல்ல ஒரு பாட்டில் வைக்கலாங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. கீழே இறங்குறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. தலையை நம்ம மைண்ட் பண்ண தேவையில்லை, இடிக்காது. பெரியவங்க எல்லாமே ஈஸியாக உள்ளே வரலாம், வெளியே வர்றதுக்கு. பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபோல்டபுள் மிரர்ஸ் கண்ட்ரோல்ஸு எல்லாமே இதிலே வந்துருக்குங்க. உங்களுக்கு 4மே வந்து ஆட்டோ பவர் விண்டோஸு. நம்ம ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு 1 டச் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிடுங்க கிளாஸு. அது வந்து 4 விண்டோஸ்க்குமே கொடுத்துருக்குறாங்க. இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர். சீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். ஸ்டீரிங் வீல்ஸ் வந்து உங்களுக்கு கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஹேண்ட் கிரிப்ஸ் வராதுங்க. டி டைப் ஸ்டீரிங் வீலு. உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸு மற்ற மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துலைங்க. இதில் பட்டன்ஸ் எல்லாமே இதில் வந்துருக்கு. இது நம்ம எந்த கார்லேயும் பார்க்காத புதிய ஃபியூச்சர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக ஸ்டீரிங்கில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க, பட் இவங்க வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஐடியல் ஸ்டாப்பு உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஹெட்லைட்ஸ் வந்து லெவலர்ஸு, இது எக்கானமி பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஹேண்ட் பிரேக்கு, பவர் பிரேக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்குங்க. பூட் ரிலீஸ்க்கும் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லிவர் கிடையாது, ஹேண்ட் பிரேக் இது ஆட்டோ. இதுக்கு வந்து ஆட்டோ பிரேக்கிங்க்கு இது கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோ ஹோல்டுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க பட்டன்ஸு. இங்கே வந்து லைட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நல்ல ஒரு டீசெண்டான ஆடியோ குவாலிட்டி இருக்குங்க. உங்களுக்கு வந்து டிரைவர் ஃபோக்கஸ்டாக வந்து இந்த மீடியா டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க, கண்ட்ரோல்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு. அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல்ஸ் வந்திருக்குங்க. ட்ராக் அண்ட் ரீச் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து வந்திருக்குங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இங்கே இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பட்டன்ஸ் இங்கே இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னோ வேரியண்ட் 2nd மாடலுங்க. இதில் வந்து டிஸ்பிளேல எல்லாமே வந்து உங்களுக்கு டிரைவர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். செமி டிஜிட்டல் டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் வந்து ஐகானிக் எடிஷனில் வந்து ஃபுல் டிஸ்பிளேவாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது வந்து டிசிடி கியர் பாக்ஸ்னால பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங்கை வந்து நீங்கள் டிரைவ் அண்ட் ரிவர்ஸ் இது மட்டும்தாங்க. இதில் பார்க்கிங் வேணால் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த மோடில் இருந்தாலும் பார்க்கிங் மோடுக்கு வந்திருக்கும். லாக் அண்ட் அன்லாக் பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்குங்க. உங்களுக்கு மற்றபடி ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இதில் நம்ம பார்த்துக்கலாம். ரிவர்ஸ் கேமரா, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே வந்திருக்குங்க. இதில் எக்கோ சேவருங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டிரைவிங் எப்படி வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து அது வந்து எக்கோ சேவருங்கிற இதில் வந்து அது உங்களுக்கு காமிச்சிடும். எவ்வளோ இதில் வந்து இருக்குது. பார்க்கிங் சென்சார்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். சேஃப்டிக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவர்ஸ் கேமரா இன்பில்ட்டாக இருக்குங்க. டைனமிக் சேச்சஸ்னால் இது வந்து உங்களுக்கு ஆஃப் ரோடு இதுக்கு மாதிரி இது டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. விசிபிலிட்டி 100% எலிஜிபிளாக இருக்குங்க. உள்ள அந்த லைன்ஸ் எல்லாமே தெளிவாக தெரியுது. அதனால் ஈஸியாக டிரைவர் ஜட்ஜ் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா சீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பக்கெட் சீட்ஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு நல்லா ஹக் பண்ணியிருக்குதுங்க நம்மளே. அதனால் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாங்க. அண்டர் தை சப்போர்ட்டும் ஒரு 90% இருக்குங்க. அதனால் வந்து லாங் ட்ராவலுக்கும் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். குஷனிங்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு நல்லா ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ரெனால்டு டஸ்டருடைய கீ, லாக் அண்ட் அன்லாக் பட்டனுங்க, பூட் ஸ்பேஸ் பட்டனு. இப்போ இது லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் பாருங்கள், பட்டனை ஃபுல்லாகவே ஓப்பன் ஆயிரும். இது ஒரு நல்ல ஃபியூச்சரு. அதே மாதிரி இப்போ லாக் பண்ணுறோம் பாருங்கள், ஃபுல்லாகவே லாக் ஆகி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஏறிடும். இது வந்து சேஃப்டிக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சருங்க.
ஓப்பன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மிரர்ஸ் ஓப்பன் ஆயிரும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நல்லா ஈஸியாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதில் வந்து 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினு, 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினுங்க. நவம்பரில் வந்து ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 1 லிட்டர் இன்ஜின் வந்து நம்ம ஆல்ரெடி கைகரில் பார்த்தா அதே இன்ஜின் தாங்க. அதில் வந்து 100 PS பவர் 160 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் வந்து இது வந்து 1.3 லிட்டர் பர்ஃபார்மன்ஸ் காருங்க. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160 PSம் 280 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் வந்து DCT கியர் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து DCTயில் கொடுத்துருக்குறாங்க, டியூவல் கிளச்சில். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் வேணும்னா நீங்கள் வந்து 1.3 லிட்டர் தான் செலக்ட் பண்ணி ஆகணும். இதனோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரெனால்டு பிராண்ட்லேயே வந்து இந்த டஸ்டர் தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஐகானிக் மாடலுங்க. ஃபஸ்ட்டு லான்ச் ஆனது இந்த ரெனால்டு டஸ்டர் தான். இது வந்து ரொம்ப பேரோடைய வந்து ட்ரீம் கார் இந்த ரெனால்டு டஸ்டரு. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஃப்ரெண்டே வந்து 10 இயர்ஸ் வந்து 2012லேருந்து 10 இயர்ஸ் வச்சுருந்தார். இது அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டு மாடலில். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாடலு. அது 2 இன்ஜின் ஆப்ஷன் டீசலில் வந்தது. இது வந்து பெட்ரோல் இன்ஜினில் அதே பர்ஃபார்மன்ஸ், டீசலோட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த 1.3 லிட்டர் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது கூடிய சீக்கிரத்தில் நம்ம அதை ட்ரைவ் எடுத்து பார்க்கலாங்க. இதில் வந்து இந்த ரெனால்டு டஸ்டர் வந்து இந்த தடவை வந்து 5 ஸ்டார் சேஃப்டி பில்டு குவாலிட்டி வந்து வாங்கிடுச்சிங்க. இதனோட வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க வாரண்ட்டி ரெனால்டு டஸ்டரு ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெனால்டு டஸ்டருடைய வேரியன்ட்ஸு, கலர் ஸ்பெக்ஸு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்லைடில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.